ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சைனீஸ் நூடுல்ஸை எப்படி ரொம்ப சுலபமாகவும் டேஸ்ட்டாகவும் வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மசாலா ட்ரீட். பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இது கூட 1 பேக்கெட் நூடுல்ஸை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அப்போ நூடுல்ஸ் தனித்தனியாக ஆகிடும். நூடுல்ஸ் கொதிக்க ஆரம்பித்ததும் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ இது 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நூடுல்ஸ் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நூடுல்ஸை கையில் எடுத்து இப்படி உடைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஆடாக ப்ரெஸ் பண்ணால் தான் இது வந்து உடையணும். இது வந்து 90% வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். எப்போவுமே நூடுல்ஸை 90% தான் வேக வைக்கணும். இதை ஃபுல்லாக வேக வச்சிட்டிங்கன்னா காய்கறியில் போட்டு வதக்கும் போது இது இன்னும் நல்லா வெந்து குழஞ்சி போயிடும். அதனால் 90% வெந்ததுக்கப்புறமா இதை வடிகட்டிடுங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் ஃப்ளேவரில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் நூடுல்ஸ். அதுக்காக தான் ஊற்றிருக்கோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்குனதை சேர்த்துட்டு இதை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இது கூட 1 கப் அளவுக்கு கோஸை உள்ளே சேர்த்துக்கோங்க. 1 கப் பீன்ஸ் பொடியாக நறுக்குனதை சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக தான் நான் முன்னாடியே பீன்ஸ் சேர்த்துட்டு வதக்கிட்டு மித்த காயெல்லாம் சேர்க்க போகிறேன். இப்போ இதில் 1 கப் கேரட்டை நீல வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ இதில் ஒரு கப் குடமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கலர் குடமிளகா கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதை சேர்த்தோன்னா நம்மளுக்கு காய்கறி ஃப்ரெஷ்ஷாகவே கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. காய்கறி பாதி அளவு தான் வேகணும். சாப்பிட்டோன்னா வாயில் கடிப்படணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி வெந்ததுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. நல்லா புளிப்பான டேஸ்ட் வரும். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்கள் கிட்ட இல்லைன்னா இதை விட்டுருங்க. 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. சில்லி சாஸ்க்கு பதிலாக நீங்கள் பூண்டும் இஞ்சியும் வதக்கும் போதே 1லேருந்து 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி போட்டு வதக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் கிடச்சிரும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த நூடுல்ஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காய்கறியில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த நூடுல்ஸை 1 கரண்டி வச்சு கலக்கிறது கஷ்டம், சரியாக கலங்காது. அதனால் 2 கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு காய்கறியோட இந்த நூடுல்ஸ் நல்லா கோட் ஆகிடும். இந்த மாதிரி தூக்கி விட்டு கலந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். இந்த நூடுல்ஸை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். அப்போ தான் இந்த காய்கறி எல்லாம் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக கரிஞ்சு போயிட்டு ஸ்மோக்கி எஃபெக்டில் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நூடுல்ஸ் போட்டதும் ரொம்ப நேரம் இதை கலரணும்னு அவசியம் இல்லை. 1லேருந்து 2 நிமிஷம் இந்த நூடுல்ஸ் சூடேற வரலும் கலர்னிங்கன்னா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாத்தையுமே வேக வச்சுட்டோம். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆனால் போதும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான நூடுல்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும்.